நம்ம இன்னைக்கு ஃப்ரண்ட் நெக் வந்து எப்படி வந்து மார்க் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராஸ் கட்டிங் பிளவுஸ் சரிங்களா. இதோட ஃப்ரண்ட் நெக் எப்படி நம்ம வந்து கரெக்டா மார்க் பண்ணணும் அப்படிங்கறதான் பார்க்க போறோம். கிராஸ் கட்டிங் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கட்டிங்கே நம்ம வந்து கிராஸா வந்து கொடுத்துருப்போம் சரிங்களா. கிராஸ் கட்டிங்க்கு வந்து இந்த மாதிரி இழுக்கும் போது ரொம்ப இழுந்து வரும். ஸ்ட்ரைட் கட்டிங்க்கு அந்த மாதிரி வராது. இப்போ வந்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் நான் சேர்த்து தான் வச்சிருக்கேன். இப்போ இதோட நெக் போர்ஷன் வந்து நம்ம வந்து மார்க் பண்ண போறோம். அதுக்கு அளவு பிளவுஸ் வந்து எடுத்துக்கோங்க சரிங்களா. அளவு பிளவுஸ் எடுத்துட்டு கரெக்டா ஃப்ரண்ட் நெக் வந்து என்ன அளவுல நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து டேப் வச்சு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். கரெக்டா இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. டேப் வச்சுட்டு அதே மாதிரி நம்ம பேக் நெக்குக்கு எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி ஸ்ட்ரைட்டா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸ்கேல் இருக்கு பார்த்தீங்களா, அதை வச்சு நீ இந்த மாதிரி எடுக்கணும். இந்த மாதிரி எடுக்கும்போது நெக்கோட ஹைட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா 6 இன்ச் இருக்கு. நெக்கோட ஹைட்டு நமக்கு வந்து 6 இன்ச் வருது. இந்த 6 இன்ச் கூடால மேல வந்து ஒரு 1/2 இன்ச் நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்றதுக்கு டோட்டலா 6.5 இன்ச் சரிங்களா. 6 இன்ச் நெக்கோட ஹைட்டு, மேல ஷோல்டர் ஜாயின் பண்றதுக்கு 1/2 இன்ச், டோட்டலா 6.5 இன்ச் ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட் எடுத்துக்கலாம். ஷோல்டர் வித் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன அளவு எடுப்பீங்களோ அந்த அளவு வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து நெக்கோட அளவு வந்து மார்க் பண்ணிட்டோம். இதுல வந்து கிராஸ் கட்டிங் பிளவுஸ் அப்படின்னா இதுல ஒரு மெஷர்மெண்ட் மட்டும் நம்ம கரெக்டா கொடுக்கணும். அது என்ன அப்படிங்கறத நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். நம்ம எப்பவுமே ஃப்ரண்ட் நெக் கிராஸ் கட்டிங் பிளவுஸுக்கு ஃப்ரண்ட் நெக் வந்து மார்க் பண்ணும்போது இதுக்கு உள்ளாடி நம்ம வந்து மார்க் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அது வந்து ரொம்ப உள்பக்கமா அந்த மாதிரி இருக்கும். நான் இப்போ வந்து காமிக்கிறேன். இப்போ வந்து இது வந்து நம்மளோட பிளவுஸ். ஃப்ரண்ட் வந்து ரொம்ப டீப்பாலாம் கட் பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு இந்த மாதிரி தூக்கி தான் நம்ம வந்து எடுக்கணும். எடுத்ததுக்கு அப்புறம் இப்போ வந்து நார்மலா நம்ம ஸ்ட்ரைட் கட்டுக்கு இந்த மாதிரி நம்ம எடுத்தாலே போதும். ஆனா கிராஸ் கட் அப்படிங்கும்போது இந்த இடம் வந்து கொஞ்சம் ஒடுங்கி வரும். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இந்த இடம் கொஞ்சம் மூடின மாதிரி ஒடுங்கி வரும். அதுக்காக என்ன பண்ணுவோம்னா லைட்டா ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி கொண்டு வரணும். கொண்டு வந்து நம்ம இப்படியே இதுல வந்து ஜாயின் பண்ணி விடணும் சரிங்களா. கிராஸ் கட் பிளவுஸ் யூஸ் பண்றவங்க ஃப்ரண்ட் நெக் வந்து கொஞ்சம் உள்ளாடி வருது, கொஞ்சம் நெருங்கின மாதிரி இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றவங்க இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எடுக்கணும். எடுத்து அப்படியே இந்த அளவு கூடால நம்ம வந்து அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுறணும் சரிங்களா. கிராஸ் கட் பிளவுஸ்க்கு இந்த மெத்தட் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நெக் வந்து கட் பண்றதுக்கு ஸ்ட்ரைட்டா கட் பண்றதுக்கு உள்ளாடி தான் எடுக்கணும். இந்த மாதிரி வெளியே எடுக்கக்கூடாது. உள்ளாடியே நீங்க வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிடுங்க. கிராஸ் கட்டிங் பிளவுஸ்க்கு மட்டும் நான் இப்போ வந்து சொல்றேன் சரிங்களா. இனி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நெக்குக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே கரெக்டா வரும். அதாவது மூணு மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்றவங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஃப்ரண்ட் நெக் வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த டிப்ஸ் எல்லாருமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.